இந்தியாவும் இங்கிலாந்து மோதிர மூணாவது ஓடிஐ போட்டியில இங்கிலாந்து தான் ஜெயிக்கும், இந்தியாவுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குன்னு ஒரே அடியா குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு கபில் தேவ். 3 ஓடிஐ போட்டி கொண்ட தொடர்ல இந்தியாவும் இங்கிலாந்தும் 1-1 சொல்லிட்டு சமநிலையில இருக்கிறாங்க. கபில் தேவ் இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு 2 அணிக்குமே வெற்றி சதவீதம் 50-50% கரெக்டா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்கிலாந்து சொந்த மண்ணில விளையாடுறதுனால வெற்றி சதவீதம் 51% கொஞ்சம் சாதகம் அவங்க பக்கம் சாஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் தான் காரணமானா சத்தியம் கிடையாது. அதுக்கு மேல போயிட்டு ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறாரு. T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், 2 ஃபார்மட்லயுமே இப்ப இருக்கிற இந்திய அணி ஒற்றுமையா ஒன்றிணைஞ்சு இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கல. ஒருவேளை இந்திய அணி ஒட்டுமொத்தமா ஒன்றிணைஞ்சு செயல்பட்டா வின்னிங் பெர்சன்டேஜ் 60% இந்திய அணி பக்கம் தான் இருக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. கபில் தேவ் இந்திய அணி இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு மட்டும்தான் இதை சொன்னாரே தவிர இதுக்கு மேல ஒரு சாபம் 22 வருஷமா நம்ம தலைமையில லார்ட்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. அந்த சாபம் என்னன்னா 22 வருஷமா லார்ட்ஸ் கிரவுண்ட்ல ODI போட்டியில இந்திய அணி இதுவரைக்கும் ஜெயிக்கவே இல்ல. அந்த சாபம் அப்படியே தொடருமா இல்ல அந்த சாபத்தை சாதனையா மாத்தி இந்த போட்டியில ஜெயிச்சு சீரிஸை வின் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.